மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகனுக்கு துணை கேள்வி தரலன்னு வருத்தப்பட்டீங்க. 10 நாள் கேள்வி பதில் எடுத்திருக்கேன், 5 துணை கேள்வி தந்திருக்கேன், ஒரு மூல கேள்வி தந்திருக்கேன். அதனால எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தரமாட்டேங்கிற நோக்கம் இல்ல. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகனுக்கு துணை கேள்வி தரலன்னு வருத்தப்பட்டீங்க. 10 நாள் கேள்வி பதில் எடுத்திருக்கேன், 5 துணை கேள்வி தந்திருக்கேன், ஒரு மூல கேள்வி தந்திருக்கேன். அதனால எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தரமாட்டேங்கிற நோக்கம் இல்ல. விநாயகன் 140 மாண்புமிகு உறுப்பினர் சிவிஎம்ஜி எழிலரசன் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய அந்த கன்னியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான திருக்குளம் என்பது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இருந்தாலும் அவர் கோரிய அந்த குளத்தை தனியார் பங்களிப்போடு அவரும் நானும் சேர்ந்து அந்த குளத்தை திருப்பணி செய்வதற்கு எடுத்துக்கொள்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் அளித்த பதிலுக்கு முதலில் வரவேற்று, அதை போலவே காஞ்சிபுரத்தில் உள்ள சாந்தலீஸ்வரர் கோயில் என்பது வியாசர் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோயில் என்று சொல்லப்படுகிறது. அக்கோயிலுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கிற காரணத்தால் அங்கே உள்ள அந்த குளத்தினை சீரமைத்து தருவதன் மூலமாக, ஏனென்றால் அது சிதலமடைந்திருக்கிறது, அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக அமையும் என்பதனை மாண்புமிகு அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து, அதே போல காஞ்சிபுரத்தில் உள்ள காயரோகினேஸ்வரர் என குரு கோயில் ஒன்று இருக்கிறது. அது 8ஆம் நூற்றாண்டில் 1ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது. அதை எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டித்தருகிற பொழுது அது பொதுமக்களுக்கு ஏதுவாக அமையும் என்பதனை அரசு கட்டித்தர முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த சாந்தாலீஸ்வரர் திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருக்குளம் படித்துறை சீரமைக்கின்ற பணிக்கு ஏற்கனவே மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. போதிய நிதி வசதி இல்லை. இருந்தாலும் அவர் கோரிய இந்த திருக்கோயிலுக்கு ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவினை பெற்று மானிய கோரிக்கையில் எடுத்துக்கொள்வதற்குண்டான வழிவகைகளை காண்போம். அதேபோல் அவர் கோரிய மற்றொரு திருக்கோயிலுக்கும் சொந்தமான இடம் 2 ஏக்கர் இருக்கின்றது. 5.5 கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் போதிய நிதி வசதி அந்த திருக்கோயில் இல்லாததால் பெரிய கோயிலிருந்து கடனாகவோ அல்லது ஆணையர் பொதுநல நிதியை பெற்றோ மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலுக்கு திருமண மண்டபமும் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.